ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எங்கள் பையனுக்கு ட்ரெஸ் எடுக்க போயிருந்தோம். டீனர் ஷாப்பிங் தான் போனோம். போயிட்டு அங்கே ஒரு கடையாக பார்த்தோம். 70mm தான் அவன் எடுப்பான். முக்கால்வாசி இங்கே தான் அவனுக்கு செட் ஆகும். அதனால் சரி, நான் தான் கூப்பிட்டேன், வாடா தம்பி ஜெயச்சந்திரில் போய் பார்க்கலாம் அப்படின்னு கூப்பிட்டேன். அவனுக்கு வர விருப்பம் இல்லை, இருந்தாலும் வா போய் பார்ப்போன்னாக்கா கடைசியில் ஜெயச்சந்திரில் தான் அவனுக்கு செட் ஆச்சு. 17mm செட் ஆகலை அவனுக்கு. அப்புறம் இன்னர் இல்லை, அதனால் ட்ரௌசர் எடுக்கிறதுக்காண்டி போய் இந்த 17mm 3 கடை இருக்குது. 3 கடையிலையும் ஏறி இறங்கினோம். 3 கடையிலையும் செட் ஆகலை. அப்புறம் நாங்கள் போயிட்டு சமோசா விற்றுச்சு, சமோசாவெலாம் சாப்பிட்டுட்டு போயிட்டுருக்கோம். அப்புறம் அந்த பூண்டு வாங்கலாம் அப்படின்னு பூண்டு வாங்க தான் போகிறோம். சமோசா ஒரு 20 ரூபாய்க்கு சமோசா வாங்கி சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு அங்கே மார்க்கெட் இருக்குது, மார்க்கெட்டுக்குள்ளே பூண்டு வாங்கலான்ட்டு போனோம். பூண்டெல்லாம் ரேட்டு அதிகமாக இருக்குதா, அதனால் பூண்டு வாங்கிட்டு ஏதாவது காய் வாங்கிட்டு வரலான்டா வாடா தம்பின்னு கூப்பிட்டேன். அப்புறம் இது மொடவாட்டு கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பூண்டெல்லாம் விலை கேட்டால் பூண்டு விலை ஜாஸ்தியாக சொல்கிறாங்க. அது கடைக்கு போ அப்படின்ட்டு சும்மா அப்படியே பார்த்துட்டு ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு வந்துட்டோம். வீடியோ லென்த்தாக இருக்குன்ட்டு ஸ்பீடாக்கிட்டேன். ஆனால் எல்லாமே பரவாயில்ல, எல்லாம் நம்ம கோயம்பேடு மார்க்கெட் மாதிரி எல்லாமே கம்மியாக தான் இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு கடை, மொத்தம் 3 கடை போனோம். 3 கடையிலையும் போயும் ஒன்றும் செட் ஆகலை. அவனுக்கு பூ போட்டது பிடிக்காது, ப்ளைனாக தான் பிடிக்கும். லைட் கலரு பிடிக்காது, டார்க்காக பிடிக்கும். இந்த கடையில் தான் எப்போதும் எடுப்பான். அப்புறம் இங்கே இதெல்லாம் நல்லா அழகாக இருந்துச்சு. ஒரு சாவி கீச்செயின் வாங்கலான்னு பார்த்தாக்கா வேணாம் வாமா அப்படின்னு கூட்டிகிட்டு போயிட்டான். அவன் கூட போனாக்கா எங்கேயும் விற்க மாட்டான். கம்மல்லாம் அழகாக இருந்துச்சு. நான் போட மாட்டேன் இந்த கம்மல்லாம், இல்லைன்னா வாங்கலாம். அழகாக இருக்குது. பொம்பளை பசங்க இருந்தால் வாங்கிடுவேன். பொம்பளை பசங்க இல்லையே. அப்புறம் நைட்டி இல்லை, நைட்டி இந்த மாதிரி ரோட்டு கடையில் தான் நைட்டி எடுத்தேன். ஒரு 4 நைட்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிட்டு காட்டுறேன் என்ன எடுத்தேன்ட்டு. கம்மல்லாம் அழகழகாக இருக்குது. அப்புறம் கடைக்குள்ளே போனோம், ஜெயச்சந்திரன் கடைக்குள்ளே போயிட்டு அங்கே அப்படியே பார்த்தேன் வளையல் ஏதாவது சிக்குமா ஏதாவதுன்ட்டு. ஒன்றும் இதில் பார்த்து எடுக்கணும். எங்கள் பையன் கூட எல்லாம் போனாக்கா நிற்கவே விட மாட்டான். வாமான்னு டார்ச்சர் பண்ணான். இதுதா தம்பி வர அப்படின்னு பார்த்தா ஒன்றும் எடுக்கலை. இங்கே ஜெயச்சந்திரில் வளையல் எடுத்தால் சூப்பராக இருக்குங்க, அவ்வளோ அருமையாக இருக்கும் வளையல்லாம். இந்த வளையல்லாம் நான் ரொம்ப வருஷம் போட்டிருக்கேன். சும்மா அப்படியே எடுத்தேன், நல்லா பார்க்க அழகாக இருக்கேன்ட்டு. நீங்கள் யார் போனாலும் ஜெயச்சந்திரன் கடைக்கு போங்க, சூப்பராக இருக்கும். அவன் எல்லாமே குவாலிட்டி நல்லாயிருக்கும், ரேட்டும் பரவாயில்லையாக இருக்கும். அப்புறம் கடைக்குள்ளே இங்கே ட்ரெஸ்ஸு கடைக்கு போகலான்டா வாடா சாரீ பார்க்கலான்னு கூப்பிட்டேன். அவங்க வரல. அப்புறம் அங்கே சூப்பர் சரவணா ஸ்டோருக்கு தான் வாடா தம்பி, அங்கே ஏதாவது உனக்கு செட் ஆகுதான்னு பார்க்கலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போனேன். நான் தான் கூட்டிகிட்டு போகிறேன், அவன் வரலன்னு தான் சொன்னான். பார்த்தா அவனுக்கு அங்கே தான் செட் ஆச்சு. ஒரு 2 சட்டை 2 பேண்ட் எடுத்துக்கிட்டு இன்னர் தான் கிடைக்கல அவனுக்கு, நிக்கர் கிடைக்கல, ட்ரௌசரு. பேகு எல்லாமே பார்க்க அழகாக இருக்குது. சரவணா ஸ்டோர் இங்கே தான் போனோம். இங்கேயும் நல்லாயிருக்கும், கலெக்ஷன்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். நமக்கு ரேட்டும் நல்லா சூட்டபுள் ஆகும். தேர்ட் ஃப்ளோருன்ட்டாங்களா. அப்புறம் தேர்ட் ஃப்ளோர் லிஃப்ட்டுக்கு நின்னோம். லிஃப்ட்டு எங்கேயுமே நிற்கலை, வரவே இல்லை. அப்புறம் நான் படியிலே வந்துட்டோம்.
அடியில் வந்துட்டு இது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. 1000 சம்திங் ஏதோ போட்டிருக்குது, 1450 ரூபா. ஆனால் அது அவனுக்கு ரேட்டு கொஞ்சம் இதுவாக இருக்குது. அவன் ரேட்டெல்லாம் பார்க்க மாட்டாங்க, 2000 ரூபானாலும் எடுத்துருவான் அவன். அவனுக்கு பிடிச்சிச்சின்னாக்கா எவ்வளோ எடுத்துருவான் அவன். ஆனால் எனக்கு மனசு வராது. இது வேலை இந்த மாதிரி ஷர்ட்டுங்க தான் எங்கள் வீட்டுக்காரங்க போடுவாங்க, ஃபார்மல் ஷர்ட்டு. அது நல்லாயிருக்கும், கிளாத் நல்லாயிருக்கும். இதை விட எனக்கு இங்கே விட வந்து ஜென்ஸுக்கு வந்து ஜெய்சந்தன் தான் சூப்பராக இருக்கும். இப்போல்லாம் இந்த மாதிரி வேஷ்டி தான் ட்ரெண்டு. எல்லா பசங்களும் இந்த மாதிரி தான் இப்போ ஒரே மாதிரி கலர் கலராக. அப்புறம் பசங்களுக்கு சாரீஸ் செக்ஷன் வந்தோமா, சும்மா அப்படியே பார்த்தேன். தம்பி எடுத்துக்க தான் சொன்னான், நான் தான் வேணாம், இருக்கிற சாரியே கட்ட முடியலடா தம்பி அப்படின்னேன். இதெல்லாம் வந்து 550 ரூபா தான் இங்கே இருக்கிற சாரியெல்லாம். 500 ரூபா இல்லைன்னா 500, 550 தான் இருக்கும். நல்லா வீட்டுக்கு கட்டி டெய்லி வேர் கட்டிக்கலாம், நல்லாயிருக்கும். அப்புறம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். கிளம்பிட்டோம், வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து இந்த நைட்டி தான் எடுத்தேன். இந்த கலர் ஒரு 4 நைட்டி எடுத்தேங்க. இந்த கலர் ஒன்று காட்டன், ஃபுல்லாகவே பியூர் காட்டன். எல்லாம் எவ்வளோன்னு நினைக்கிறீங்க? வெறும் 200 ரூபா தான். 250 ரூபா சொல்லி 200 ரூபான்னு எடுத்தேன். நான் வெளி கடையில் தான் எடுப்பேன் எப்போதுமே, ரோட்டு கடையில். கடைக்குள்ளே எடுத்தோம்னாக்கா அதிகமாக ரேட்டு சொல்லுவாங்க. அதனால் ஓகேங்க, பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இன்னைக்கு வீடியோ இதான். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இந்த வீடியோவை. கிளாத்தெல்லாம் சூப்பராக இருக்கும். இது ஒன்றே ஒன்று மட்டும் தான் 250 ரூபா. இது வந்து ஃப்ராக் டைப்பில் இருக்கும், நல்லா இருக்குது. இதுதான் XXL, XL கிடைக்கல. சரி ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலான்ட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பாய்.